அவன் மனுஷனே கிடையாது. ஸ்கூல் போக எழுப்புனா மணி கரெக்டாக 6:30 ஆகுது. அம்மா அவன்கிட்ட வெளியில் போகலாம் வரியாடான்னு கேட்குறாங்க. உடனே எதிர்த்து எங்கவன் இதே ஸ்கூலுக்கு அவ்வளோ நேரம் எழுப்படும். அப்படியே என்ன மாதிரி நாடு விடுதான் போடுவேன். கண்ணை மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டு கண்ணை திறக்கவே மாட்டேன். ஆனால் எங்கேயாவது போகணும்னு சொல்லிட்டா முதல் நாள் நைட்லேருந்து தூங்க மாட்டேன். ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு நம்ம விருந்து வைக்கிறதுக்காக மார்க்கெட் போகிறோம். ஊர்லேருந்து கிச்சு, சபி, ஆன்ட்டி, அங்கிள், நிம்மி, கோகிலா எல்லோரும் வராங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு நம்ம விருந்து வைக்கணும் இல்லையா, அதனால மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் மீன், இறால், நண்டு என்னென்ன இருக்கோ எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். ஓடுறது, பறக்கிறது, தாவுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்க போகிறோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்க்கெட்டில் என்ன இருக்குது, மீன்லாம் கிடைக்குதா என்னன்னே தெரியல. ஸோ வந்துட்டு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 6 மணி நல்லா தான் இருக்குது வெளிச்சமா. ஐயோ 4 கிலோ விழுந்துற போது. நைனா வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம கிளம்ப வண்டி தான். சுனாமி எப்போ கட்டின பாலம், அந்த கீழே கல் தெரியுதுல, அதுதான் வந்துட்டு பாலமாக இருந்துச்சு. அது பழைய பாலம். சுனாமி எப்போ அடிச்சுட்டு போயிடுச்சு. நம்ம மீன் வாங்க போகிறோம். இன்னைக்கு என்ன மீன் ஆளே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அபி வரேன்னு சொன்னாலே ஆமாம், எப்போ அபி வரேன்னாலும் மீன் கிடைக்காது. கஷ்டம் தான் மீன் கிடைக்கிறதுக்கு. எவ்வளோ போட்டு எவ்வளோ நான் இது வாங்கினதே இல்லை. இறால் பெருசாக இதே இல்லை போல். போட்டையே காணும். 1-2 போட்டு தான் நிற்கிது. ஃபஸ்ட்டு அங்கே அவ்வளோ போட்டு கொஞ்சம் கொஞ்சம்னு நிற்கும். அந்த சைடெல்லாம் தண்ணியே காணும் போலையே, பிளாக்காக இருக்குது. அங்கிளுக்கு பிடிச்ச நண்டு ஆளையா காணும். ஆளைய காணும், நம்ம எடுத்துக்கலாமா? இருங்க. அபி ஊர் ஃபுல்லாக தேடியாச்சு. உனக்கு பிடிச்ச அபிக்கு இல்லை, நிம்மி தான் கேட்டார் ஆள். அதான் வந்து தேடுடா. நீங்கள் வரீங்கன்னு நினைக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஆள் கிடைக்க மாட்டேதுரா. மற்ற நேரத்தில் அவ்வளோ இருக்குது. என்ன பண்ணுறது இப்போ? நாளைக்கு தான் வாங்கணும். நாளைக்கு காலையா? ஆமாம், இன்னைக்கு இல்லையே. அப்புறம் என்னத்தை வாங்குறது? இந்த அங்கே ஒரு கூட்டமாக இருக்காங்க. போங்க, ஏலம் விட்றாங்களா? போங்க. என்ன அது மீன்? கூட என்ன விலை? நமக்கு கிடையாதுமா, வாங்கம்மா. எல்லாம் சரியா போச்சு. அவங்களுக்கே சரியா போயிடுச்சு. அவங்க விற்கிறவங்க ஏலம் எடுக்கிறாங்க. வாங்க, நீங்க ஏன் போறமா? அங்க ஏலம் நடந்துட்டு இருக்கு. இவங்க ஒரு 2 ஸ்டெப் பேக். நீ எப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நெருங்குமா? ஏமா வாய் பார்த்துட்டீங்க? வாங்க வாங்க. இல்ல காசுக்கு வர சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போடுறத பாக்குறீங்களா? நைனா வர்றாங்க பாரு, என்ன இருக்கும்னு பாத்துக்கிட்டு. எங்க நைனா? அதோ நைனா. இந்த நேரம் நானும் நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அங்க நின்று மீன் வாங்கணும் பார்த்தா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு மட்டன் வாங்கி செஞ்சு கொடுத்துடலாம். நாளைக்கு காலைல வந்து பார்ப்போம். அப்படிதான் நேற்று சொன்னீங்க. இன்னைக்கு காலையில வந்தோம். நேற்று காலையில கிளம்பலான்னு பார்த்தோம், ஆனா கிளம்ப முடியல. எங்க வாங்க. நைனா இங்கே பார்த்து வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் வந்து பேசிட்டு எல்லாரும் இங்கே தான் இருந்தோம். அம்மா வந்து காலையில் இங்கே தான் வந்து இட்லி எல்லாம் சேல் பண்ணுவாங்க. அதனால இங்கே உள்ளவங்களாம் வந்துட்டு ஏன் கடை போட மாட்டீங்க, ஏன் கடை போட மாட்டீங்க அப்படி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அம்மா கிட்ட. ஏமா நைனா உடனே மாஸ்டர் இங்கே தான் நிற்கிறாங்க, மாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. அதனால போடலை. இல்லைன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். செத்த நேரத்தில் வருவாங்க. ஒரு 1 hour 2 மணி நேரத்தில் ஃபுல்லாக முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அது நைட்லாம் கண்ணு முடிச்சு செய்யணும். ஆனால் வேலை அவங்களுக்கு வரும்போது கருகருன்னு வருவாங்க. வெயிலில் நின்று தான் இங்கே சேல் பண்ணணுமா, அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கடையில் போய் டீயும் சம்சாவும் சாப்பிட போகிறோம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க?
நான் உட்காந்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அந்த கடையில் போய் டீயும் சம்சாவும் சாப்பிட போகிறோம். நான் டீ குடிச்சிட்டேன். நாங்கள் 2 பேரும் வேலையை முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா இவங்க 2 பேரையும்? ஏய் வண்டியில் உட்கார்றா. வாங்கம்மா உங்களுக்கு சம்சா வாங்கி தரோம். காசு மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. அது வாங்க வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம். காசு மட்டும் நீங்கள் கொடுங்கம்மா, நான் வாங்கி தரேன். என்ன சுறா மீனா? ஆமாம் சுறா குட்டி ஃபாரினுக்கு பேக் பண்ணுறாங்க. எடுங்க. நம்ம இப்போ தான் வந்துட்டு மார்க்கெட் போயிட்டு கிச்சு சபிக்கு மீன் இறால் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பார்த்தா எல்லாமே பார்த்துருந்தோம். பாடு பெருசாக இல்லை போல். போட் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இந்த ஏலம் விடுவாங்கள்ல, ஏலம் இல்லை அந்த பாக்ஸில் போட்டு கிலோ கணக்கில் கொடுப்பாங்களா, அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. அங்கே போயிட்டு இருக்கும்போது பார்த்தாக்க நைனாக்கு ஃபோன் வருது. அக்காவோட மாமனார் வந்து இறந்துட்டாங்க இங்கே நாகப்பட்டினத்தில் அப்படின்னு. அக்காவோட மாமனார் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், இது மாதிரி 2 நாள் கழித்து கிளம்பி வாங்க அப்படின்னு. ஏன்னா முத பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வராங்க, அந்த டயத்தில் இங்கே டெத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் எல்லாருமே அங்கே கிளம்ப போகிறோம். ஒரு மனுஷனோட வாழ்க்கைங்கிறது எந்த டயத்தில் எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இப்போ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நல்லா சந்தோஷமாக வீடியோ பார்த்துருப்பீங்க. சந்தோஷமாக நாங்கள் போய் மீன்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தோம். பார்த்தா அந்த ஒரு செகண்ட் தான், அவங்க கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் போயிருக்கோம், கொஞ்சம் நேரத்துலேயே ஃபோன் பண்ணுறாங்க இது மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ நிச்சயம் இல்லாத வாழ்க்கையாக இருக்குது. இருக்கிற வரை எல்லோரும் சந்தோஷமாக இருந்துக்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன்.